என்ன ரத்னம் வெங்காயம். என்ன சமையல்? சட்டி சமையல். சட்டி சமையல்ல ஆஹ், நான் இது ஒயிட் ரைஸ் இன்னைக்கு ரொம்ப நாளா வந்து வீட்ல வெஜ்ஜு செஞ்சே வீடியோ போடல, நான்வெஜ்ஜு. அதனால இன்னைக்கு வந்து கீரை குழம்பு வச்சுட்டு அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ணலான்னு இந்த பக்கம் வந்து சட்டியில என்ன போட்டிருக்கேன்னா, அம்மாவுக்கு வந்து இந்த என்னது கீரையோட காம்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து சூப் போடலாம்னு சொல்லிட்டு இந்த சட்டியில போட்டு வச்சிருக்கு. எப்படி நீங்க கொஞ்சம் குடிக்கிறீங்களா? ஏன் மாமா? ஏன் சாப்பிட்டா என்ன? உன்ன சொல்றேனே, நான் முதல்ல குடிப்பேனான்னு கேட்டியா? குடிப்பியா? குடிக்க மாட்டேன். குடிக்கணும். எனக்கும் பிடிக்காதுங்க. காலிக்கே உண்ணுங்கிறாங்க. இதே மட்டன் வாங்கி தரியா, சூப் வச்சு குடிக்கிறேன். வாங்கி கொடுத்துட்டா போதும். இப்பதானே சாப்பிட்டோம். இந்த பால் வேற வெளியே இருக்கு, என்ன பண்ணலாம்? கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சிரு. மாமாக்கு பிடிச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பொரியல். ஏன்னா இவரும் ரொம்ப நாளா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பொரியல் கேட்பாரு. நானும் செய்யறதுல அந்த வெளியே கொஞ்சம் நானும் மாமும் போயிட்டு வந்தோமா, அங்க குட்டி 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 கத்திரிக்காய் வச்சிருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, கீரையும் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. எல்லாமே 20 ரூபாய் தான். ஆமா, பெரிய கட்டு 20 ரூபாய்க்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருந்துச்சு. சரி, அதனால நாங்க என்ன பண்ணோம்னா கீரையும் கத்திரிக்காய், அப்புறம் என்ன வாங்கணும், கொடை மிளகா வாங்கணுமா? கொடை மிளகா, அது கூட வேற என்ன, பச்சை மிளகா. சூப்பரா இருந்துச்சு. கிராமத்துல கோவூர்ல அப்படியே பரிச்சயத்துல விக்கிறாங்க, நல்லா இருந்தது. அதனால மொத்த கத்திரிக்காவும் போட்டு செய்யினாரு. இங்க என் பையன் சாப்பிட மாட்டான் அந்த கத்திரிக்காவை, நாங்கதான் சாப்பிடணும். சட்டியில என்ன சூப்பரா இதுவாகுது பாருங்க. அது சூடு ஏற வரைக்கும் தான், அப்புறமா சர்றா ரெடி ஆயிடும் எல்லாம். கீரை கடைஞ்சிட்டு கத்திரிக்காய் மரம் பொரியல், மாம்பழமா? மாம்பழம். ஏன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நாளைக்கு தயிர் நைஸா ஓட்டிட வேண்டியதுதான். ஏதோ போட வந்தா பேசின்னு வந்துடுறேன். கடுகு சொல்லுங்க. கடுகு காஞ்சிச்சு, பேசிக்கிட்டே காஞ்சிச்சு. பத்தியா? காலையில இட்லி கொடுத்தீங்க. மசாலா இட்லியா, கட்டி இட்லியா? பொடி இட்லி. பொடி இட்லி கொடுத்தேன். பொடி இட்லி சாப்பிட்டோம். குருமா தான் மூச வாசனை வந்துச்சு போல. நேற்று செஞ்ச குருமா. அது யாரும் அதுல வரல விட்டுக்கிறாங்க, மூசிட்டு மூசிட்டு இருக்கு. அது வேற இது பண்ணிட்டு அப்புறம் இதாயிடுச்சு. பாத்துங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரிங்க, தொக்கா தானே வேணும். எப்படியோ செய்யுங்க, எப்படி விருப்பம் செய்யுங்க. நல்லா இருக்கும் வச்சு சாப்பிடுறதுக்கு. மண் சட்டி சமையல் இன்னைக்கு. ஆமா, எல்லாமே சட்டி தான் பாருங்க. சூப்பும் சட்டி தான். ஆனா அந்த கீரை வேக வைக்கிறது மட்டும் நானு பருப்புன்றதுனால சரி கொஞ்சம் லேட் ஆகும்ட்டு குக்கர்ல போட்டு விட்டேன். ரைஸ் வந்து இதுல போட்டுடலாம், கரண்ட் அடுப்புல. அரிசி மட்டும் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு செஞ்சிடலாம். எங்க அம்மா பண்ணிட்டு இருக்க வேலை பாத்தீங்களா, சூப்பை கேட்டு எழுத்தெல்லாம் அவங்க கண்ணுல ராத்திரி நேத்து என்னாச்சுன்னா செம்ம மழை. யார் யாரு வீட்டாண்ட நைட்டு நல்லா மழை பெஞ்சுன்னு சொல்லுங்க. இங்கெல்லாம் வந்து நைட்டு நல்லா மழை பயங்கர. மாமாக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. மழை பெய்யுதா அப்படின்ட்டு தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கரண்ட் வேற போயிடுச்சு. ரொம்ப நேரமா கரண்ட்டும் வரல. ஏதோ நம்ம வீட்டுல இன்வெர்டர் இருக்கிறதுனால ஃபேன் ஓடுறதுனால தப்பி. நல்ல மழை, சரியான மழை. நீ காலைல இருந்து பைக் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்கல,
போய் பாருங்க எவ்வளவு தண்ணி நிக்குதாங்க. டீ கடைக்கு போடுங்க, பார்த்தேன் மழை வந்து லைட்டா. இந்த ஏரியால தண்ணி நிக்காது. நீங்க தண்ணி இருக்கிற ஏரியா சைடு போகணும். நாங்க புத்து கோயில் இருக்கலாமா? ஆமா, அது எடுத்து கிரவுண்ட் எல்லாம் பார்த்து. ஆமா, எல்லாரும் குளிக்கிறாங்க பார்த்தேன். எல்லாரும் பஸ் ஏறவங்களாம் வந்து அந்த தண்ணி ஓடுதாங்க, தண்ணி அடிச்சுன்னு போகுது. மழை நேற்று மழை பெஞ்சதுல அந்த தண்ணி துணி துவைக்கிறோம், குளிக்கிறாங்க எல்லாரும். குளிப்பாங்க. நல்லா குளிச்சாங்கல்ல? நீயும் குளிச்சுட்டு வர வேண்டியதானே? நான் குளிக்கிறேங்க. இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது மாமாக்கும் அம்மாக்கும் எடுத்துட்டு போய் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் காயில் ஆகிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். நல்லா ஃப்ரை தான் நமக்கு இன்னும் போதும். முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் நல்லா வேகும். இந்த பக்கம் கீரை வெந்துச்சு, ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். கடையை நான் சூப்பு கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க பார்க்கலாம். சூப் எப்படி இருக்கு? முருங்கைக்கீரை விட்டமின் டி சூப் கொடுத்தாங்க. முருங்கைக்கீரை சூப் ஏன் நவுந்து ஓட்டா? எடுத்துனே இருக்க, நவுந்து ஓடுற. நீங்க குடிங்க, நீங்களாம் குடிக்கலாம், இருக்கு. நல்லா இருக்கா டேஸ்ட்? ஆனா எலும்பு இல்லையா? கீரை தண்டுல எலும்பு வரும். எப்படி மாதிரி நீ போடுற மாதிரிக்கா வேணா? நல்லா போட்டிருக்கேனா? நல்லா போட்டிருக்கேன். அதனால நான் போட்டு தரேன். என்ன சூப் இது? அதான் கீரை தண்டு. கீரை சிறுகீரை காம்பு வேரோட அந்த காம்புங்களை நல்லா கட் பண்ணிட்டு அலசி போட்டு இஞ்சி பூண்டு மிளகு வெங்காயம் தக்காளி போட்டு எல்லாம் கொதிக்க வச்சு சூப்பு. நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதக்கிட்டு வரல அப்புறம் செஞ்சேன். சூப்பு சூப்பரா பண்ணிருக்கனா? சரிங்க, இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டாங்கம்மா. கொஞ்சம் தான் இருக்கு. விளையாட்டு இல்ல, அது அவ்வளவு நல்லது. இது நீங்க குடிச்சா நான் குடிச்ச மாதிரி. சரிங்க, கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. தொக்கு ஒயிட் ரைஸ் மட்டும் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன், அது மட்டும் ரெடி ஆகும். இங்கே பாருங்க, கருவாட்டு தொக்கு பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே வந்து கருவாடு, துண்டு கருவாடு வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கருவாட்டு தொக்கு தான் பண்ண போகிறேன். ஏன் திடீர்னு இந்த முடிவு கருவாடு தொக்குன்னா, நான் ஏற்கனவே வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. இது கீரை குழம்பும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பொரியல் பண்ணோம். எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருந்தோம்னா என் தம்பிக்கு ஃபோன் பண்ணான், பிரபாகர் ஃபோன் பண்ணானா. ஃபோன் பண்ணப்போ அவங்க வீட்லேயும் கீரை நெத்திலி கருவாடு வறுத்தாங்களாம். அது சொன்னதுலேருந்து எனக்கு பயங்கர டெம்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, நம்மளும் கருவாடையே சாப்பிட்டோம், அப்போதான் இன்னைக்கு இறங்கும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரிட்ஜில் இல்லைன்னு நினச்சேன். போய் பார்த்தா துண்டு கருவாடு இருந்துச்சு. சரி முடி தொக்கு போட்டாச்சு செஞ்சு இன்னைக்கு நம்மளும் சாப்பிடுவோம் அப்படின்னு அதனால செஞ்சிட்டு இருக்கேன் நான். ஓகே, அம்மாவுக்கு தெரியாது, அம்மா நல்லா தூங்குறாங்க. நம்ம செஞ்சுட்டு அம்மா எழுப்புவோம். நம்மளோட கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கருவாடு தொக்கு. நல்லா கலரி விட்டுப்போம். இன்னும் கேட்டால் நான் ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதிக தீ வைக்கக்கூடாது, கருகிடும். அடி பிடிக்கிறதுக்கு நல்லா சான்ஸ் வச்சுருக்கேன். நம்ம கம்மியாகவே தீய வச்சுக்கோம். சாப்பிட குறைஞ்சிட்டிங்களா? ஃபோனை சாட்டி போட்டேன்.
ம். ம். எல்லாத்துலயும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் போடுங்க உங்களுக்கு சொல்றேன். ஏன் ஆ. ஏன்னா கீரையா? எல்லாத்தையும் கிட்ட மாமா மாமா இது கீரை. சட்டிக்கீரையா? பொரியல் நீங்க சுட்டுருப்பா ஃபர்ஸ்ட், அப்புறம் போடும் தெரியுமா? இன்னைக்கு பாருங்க, நல்லா கீரை குழம்பு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். நல்லா வச்சு விடுங்க அவங்க. கஷ்டங்க. அந்த தட்டு கிட்ட எடுத்துனோம் மதர். கத்திரிக்காய் தொக்கு. அது உனக்கு என்னப்பா கத்திரிக்காய் தொக்கு? இது என்னப்பா? என்னவா என்ன? ஓகே ஓகே. இப்போ ஹாப்பி ஆகுதா? ஐயோ எனக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கொஞ்சமா வைங்க. அது ஒண்ணுமே இல்லையா? பரவாயில்ல, நான் சாப்பிட்டு வச்சுக்கிறேன். சுட்டுருச்சு மாமா. சால்ட் வேணுமா? ஓகே. நான் எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு. பொரியல் எல்லாமே நல்லா இருக்கு. கருவாடு தொக்கு டக்கு டக்கு செய்ய. அதான் சொன்னனே, என் பிரபாகர் வந்து கருவாடு தொக்கு செஞ்சான் வீட்டுல, வந்து நெத்திலி கருவாடு செஞ்சான் கீரை குழம்புன்னு சொன்னதுல இருந்து எனக்கு அவ்வளோ ஆசையா இருந்துச்சு. சொல்லும் போதே நாக்குல எச்சு ஊறிச்சா. ஆமா, அந்த அளவுக்கு நம்மதான் கருவாடு பைத்தியம்ல. உடனே போனேன், ஃப்ரிட்ஜ்ல இல்லன்னா மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மாமா கிட்ட சும்மா அதிகா சொல்லி பார்த்தேன்னா, பிரபா வீட்டுல கருவாடு காலி என்னன்னா இதெல்லாம் அத கத்திரிக்காய் முருங்காய் சாப்பிடு நிறைய நம்மளுக்கு செட் ஆகல. ஃப்ரிட்ஜ்ல போய் பார்த்தா இருந்துச்சு. போய் எவ்வளவு நேரம் ஆச்சு மாமா நான் செய்யறதுக்கு? இது 10 நிமிஷம் செஞ்சுட்டியா? 10 நிமிஷம் கூட இல்ல, டப்புன்னு செஞ்சேன். வெங்காயம் எல்லாம் அரிஞ்சது இருக்கு, தக்காளி மட்டும் அரிஞ்சிட்டு செஞ்சேன். சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு. மாம்பழம் இனிப்பா நம்ம மாம்பழம் எல்லாம் இனிப்பாதான் இருக்கு. என்ன பண்றது? சாப்பிடலாமே, சாப்பிடலாம். இப்ப பத்தியா பாருங்க, இப்ப மட்டும் சாப்பிடலாமேன்றாரு. போட்டு சாப்பிடுவோம். என்ன பட்டு என்ன பண்ற? பட்டு யாரு? பட்டு யாரு? என் பட்டு யாரு? அமைச்சல யாரு? அம்மா போட்ட உடனே வந்துருவேன். அம்மா கிட்ட பட்டுக்குட்டி பட்டுவா 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 பட்டுவா. இங்க பட்டு இருக்கு, இது ஒரு பட்டு. இந்த பட்டு, இந்த 2 பட்டியும் குளிக்க வைக்கணும். முத்தம் கொடுக்குறானா உடனே? சரி, இன்னைக்கு வானம் மப்பு மந்தாரமா இருக்கு. ஆடி மாசம் வந்து விதை போட்டா செடியெல்லாம் நல்லா முளைக்கும்ன்றாங்களே, அதனால நானும் என்ன பண்ணேன், விதைய ஆர்டர் போட்டிருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் நம்ம விதை போட போறோம். என்னாச்சு பழம் நல்லா இல்லையா? தொட்டு குச்சி வாங்கினு ஒரு பக்கம் அப்படியே கிண்ட பேசு பேசு பேச பேசம்மா. என்ன போட போறோம்? என்ன விதையெல்லாம் போட போறோம்? நிறைய விதைகள். இல்ல ஆர்டர் போட்டிருக்கேன், வரும் 10ஆம் தேதி மேல வரும். வந்து பாத்துட்டு என்ன விதை இருக்கு பார்த்து நம்ம போடலாம் அழகா. அது ஒரு வீடியோவா வரும் உங்களுக்கு. நாங்க விதை விதைச்சு அதுக்கப்புறம் எப்படி அதை முளைச்சி வருது அப்படின்றத ஃபுல்லா பார்க்க போறோம். நாங்க அப்படிதான் பேசுவோம்.
அவ கல்லின்னுவா, நான் குள்ளின்னுவேன். என்னம்மா பேசுறது? அவ்வளவுதான். சரி, போலாமா? உள்ள போலாமா? ஓகே. அவ்வளவுதான், கூட்டுக்குள்ள போய் அடையணும் இப்போ. இந்த பூ பாரு. காமிக்கிறேன். இது அழகு ரத்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலரு. அழகு பூனா ஆமா, ஒரே கலர் தான். ஆனா பூ பூ பூக்கும் நல்லா அழகா. செடியெல்லாம் பார்த்தா அதுவும் ஆகாது. இவரு என்னம்மா ஒரே செடி உள்ள 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 உள்ளன்னு வராரு. ஆமா, ஆ? இந்த பச்சை மிளகாய் விதெல்லாம் போட்டேன், அதெல்லாம் முளைக்கல போல. அந்த பொதார் உள்ளதான் போட்டேன். இதுமா பாவக்காய் விதெல்லாம் நிறைய நட்டம்மா. எதுவும் வரல. எது உள்ள நட்டா? இல்ல. இந்த இதுல அதுல போய் நடலாமா? இதுலயா? கொடி நல்லா அப்படி விட்டுலானா அப்படின்னு பார்த்தோம்மா. ஒரு 10 வரைக்கு நட்டம் வரல. பார்த்தேன் நான், உங்ககிட்ட சொல்ல, அதுக்குதான் மலைகளையே என்னன்னு தெரியலையேன்னு விட்டேன். பழைய விதை போட்டியா, புது விதை போட்டியா? அதுல குப்பைஷு பழசுனா சரியா வராது. அதான் அவதான் நினைச்சேன், விதை சரியில்லை பொழுது அப்படின்னு. அது பேக் இங்க இருக்குது, நம்ம எடுத்து போடலாம். இது ஒரு இது வெங்காயம் பாரு, நட்டு வயசா போச்சுமா. நம்ம யூஸ் பண்றது இல்ல. சரி வாங்க போலாம். இது வந்து மொட்டைலாம் பாருங்க எப்படி ஆயிட்டு. எறும்புங்க சும்மாவே இருக்க மாட்டேங்குது. அதாவது இப்ப சீசன் கம்மின்னு நினைக்கிறேன். மொட்டு வந்து இப்போதான் வருது. வர்றதெல்லாம் ஒரு மாதிரி பழுத்து போன மாதிரி ஆகுது, அப்படி கீழே விழுந்தது. இது ஒரு சீசன் போலது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி விழுதா ஒரு சீசன்ல சூப்பரா அப்படியே வரும். இப்போ பூவே காணும், எல்லாம் மொட்டு வைக்குது, கொட்டுது கீழே, இப்படியே தான் இருக்கு. வரட்டும், பார்க்கலாம். பாரிஜாத பூ மம்மி படுத்துட்டு உருண்டு இருக்காங்க. நான் ஏப்ப விட்டான்னு கிண்டல் பண்ணின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய் சொல்லுமா.